இப்பொழுது உரையை நிகழ்த்திய அன்பு தம்பி சதீஷ்குமார் அவர்களுக்கு புரட்சி வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆதி தீபக் அவர்கள். சேலம் மேற்கு தொகுதியின் வேட்பாளராக தமிழ் தேசியத்தின் தமிழ்நாட்டின் கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கும் அண்ணன் இரா சுரேஷ்குமார் அவர்கள் பன்னெண்டு காலமாக பல்வேறு வகையான சமூக சேவைகளில் ஈடுபட்டு வருகிறார். சமுதாய மாற்றத்திற்காகவும் சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காகவும் நீண்ட காலமாக பொது வாழ்வில் ஈடுபட்டு இருப்பவர். நாம் தமிழர் கட்சி ஒரு வேட்பாளரை அறிவிக்குது. அது எப்படி அறிவிக்குது? திமுக பாத்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கு இவ்வளவு பணம் கொடுத்தா, ஆனா நாம் தமிழர் கட்சியில உங்களுக்கு சீட்டு கிடைக்கணும்னா என்ன இருக்கணும்? தகுதி இருக்கணும்னா நல்லா படிச்சு இருக்கணும், பண்பானதா இருக்கணும், பொது நலத்துல பொறுப்பு மிக்க ஒரு இடத்துல இருக்கணும், மக்களோட வளர்ச்சிக்கும் மக்களோட பாதுகாப்புக்கும் சிந்தனையை கொண்டு யோசிக்கிறவரா இருக்கணும். அந்த மாதிரி பல சிந்தனைகளை கொண்டு யோசிக்கிற, சமூகத்தின் முன்னேற்றத்துக்கு போராடுகிற மருத்துவரையோ வழக்கறிஞரையோ இல்ல சமூகத்தில் அடுத்த கட்ட தலைமுறையை ஒரு அறிவார்ந்த சமூகமாக உருவாக்கி கொண்டிருக்கும் பேராசிரியர்களையோ அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பொறுக்கி எடுத்து உங்களுக்கு வேட்பாளராக தந்திருக்காரு. இதற்கு முன்னாடி பேசிய என் அன்பு தம்பிகள் பன்னெண்டு காலமாக தமிழ் மக்களும் தமிழ்நாட்டில் நடக்கும் அவல நிலைகளை உங்களிடம் எடுத்து கூறியிருப்பார்கள். நாம் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? முன்னன் தோன்றிய நிலத்தில் முகிழ்ந்தவர், மூத்த தமிழ்மொழி துணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்து உலகை அளந்தவர், இன்னரும் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர், என்ன வியப்பா இவர்கள் தமிழர்கள், இருந்தும் என்ன இன்று இவர்கள் அடிமைகள். என் பாட்டம் பாடியது போயிருக்கான். எவ்வளவு வழிதோய்ந்த வரிகள். ஒரு அறிவார்ந்த தமிழ் சமூகம், உலகத்தின் முதல் மொழி பேசியவர்கள் தமிழர்கள், இவ்வளவு பெருமைக்கு சொந்தக்காரர்கள் இன்று அடிமைகளாக வாழ்வதா? வெளிநாடுகளில் போனீங்கன்னா இந்த யூடியூபர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அதெல்லாம் மைக் எடுத்து அந்த சாலையில போறவங்களுக்குலாம் எந்த மொழி உலகின் மூத்த மொழி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க துருக்கிம்பாங்க, கிரேக்கம்பாங்க, சான்ஸ்கிரிட்டும்பாங்க, எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த வெள்ளைக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு அவன் எதிர்பார்க்கிற பதில் தமிழ். அதை அவனுக்கு அவர் குழு கொடுப்பான். அது டி லெட்டர்ல தொடங்கும். சொல்லுங்க சொல்லுங்க. உலகிலே மிக மூத்த மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழி தமிழ்நாட்டில் இருக்கா? எங்க இருக்கு? ஆட்சி மொழியா இருக்கா? வழிபாட்டு மொழியா இருக்கா? பண்பாட்டு மொழியா இருக்கா? வழக்காட்டு மொழியா இருக்கா? எங்க இருக்கு? கடைகள்ல கூட தமிழ் இல்ல, தங்கிலீஷ் தான் இருக்கு. நீங்க அலைபேசியில செய்தி குறுஞ்செய்தி அனுப்புறீங்க, அதுதான் தமிழ்ல அனுப்புறீங்களா? அதுவும் இல்ல, அதுவும் தங்கிலீஷ் தான். இப்ப புதுசா ஒரு லாங்குவேஜ் இன்வென்ஷன் பண்ணிட்டாங்க, தங்கிலீஷ். தமிழை இங்கிலீஷ்ல டைப் பண்ணா தங்கிலீஷ். ஐயா கருணாநிதி இருக்காருல்ல, அவங்க திராவிடத்தை தூக்கி பிடிப்பாங்க, திராவிட தேசியம் பேசுவாங்க, நாங்க திராவிட மாடல், திராவிட 2.0 அது ஸ்டாலின் அவர்கள். ஆனா அவர்கள் தந்தை இருக்காருல்ல கருணாநிதி அவர்கள், அவர் அடைமொழி போட்டுக்கும் போது மட்டும் திராவிட இன தலைவர்னு போட்டுக்க மாட்டார், தமிழர் இன தலைவர்னு போட்டுப்பாங்க. இருட்டிப்பு, இனத்தை இரட்டடிப்பு பண்றதுல இங்க முதன்மையா இருந்திருக்காங்க.
இப்ப புதுசா தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அவர் ஆரம்பிச்சு பல கூட்டங்கள் நடத்தினாங்க. கரூர்ல 41 பேர் இறந்தாங்க. அதை பின்னங்கால் பிடரியில் அடிக்கிற அளவுக்கு அவர் ஓடி போனாரு. ஓடி போயிட்டு காவல்துறையெல்லாம் இவரை வந்து கிளம்ப சொன்னாங்க. இல்லைன்னா அது நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த குஷி ஆனந்த் அதுக்கு முன்னாடியே ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாரு. அதை வந்து அவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னார்ல. அவர் ஏற்கனவே குஷி ஆனந்த் சொல்லிட்டாரு கண்டிஷனை என்னன்னா, இவரை இத்துன்னு போறது தான் எங்களுக்கு கஷ்டமே அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, நீங்க விஜயவே இந்த பாடிகார்டெலாம் இருப்பாங்க பவுன்சர்ஸ், அவங்கெல்லாம் இல்லாம விஜயவே நீங்க வந்து ஒரு பெரும் விட்டீங்கன்னா, இந்த ரசிக குஞ்சுகள், விசிலடிச்சா குஞ்சுகள், இந்த தாழக தற்கொலைகள் அவரையே மெரிச்சு கொண்டுருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட அறிவுகள் இருக்கு. இதுல நீங்க இந்த கரூர் மரணத்துக்கு முன்னாடி இப்படிதான் அவங்க வந்து பிரிச்சு நீங்க பார்க்கணும். தினமும் ஒரு செய்தி வரும். அவர்களை பற்றி நம்ம பேசும்போதோ, அவர்களை பற்றி கருத்துக்கள் எடுத்துக்கும் போதோ, அவர்களை பற்றி விமர்சனம் செய்யும் போது தினமும் ஒரு 2-3 பேர் நமக்கு குறுஞ்செய்தியில் அனுப்பி ஏன் இப்படி பேசுறீங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு செய்தி வந்துச்சு. இந்த கரூர் 41 பேர் மரணத்துக்கு அப்புறம் ஒரு மாசத்துக்கு கட்சியே காணுங்க. எவனும் குறுஞ்செய்தி அனுப்பல. சரி, கடை மட்டத்தில் இருக்கிற தொண்டன் தான் எவனும் பேச மாட்டேங்கிறான், ரசிகர்கள்லாம் எவனும் பேச மாட்டேங்கிறான். சரி, மாநில பொறுப்பாளர் இருப்பாங்கல்ல, அவர்களாவது இருக்காங்க. அவங்களும் ஒரு மாசமா காணாம போயிட்டாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா புத்துல இருக்கிற பாம்பு மாதிரி எல்லாம் அங்க கலை ஏற்றி பாக்குறாங்க. எங்க பாரு விசில் எடுத்து கட்டிட்டு இருக்கிறாங்க. பப்ளிக் நியூஸ் விசில் அடிச்சுட்டே இருக்காங்க. இவரு விஜயே பேசியிருந்தாரு ஒரு இடத்துல, நம்மளை மட்டும் யாரும் விசில் அடிச்சா குஞ்சுகள் சொல்லிடக்கூடாது அப்படின்னு. அதை தேர்தல் ஆணையம் கேட்டாங்களா இல்லையான்னு தெரியல, வேணும்னே விசில குஞ்சு கொடுத்துட்டாங்க. வாயில வச்சு விசில் அடிச்சுட்டே தெரியுதுங்க. 12 காலமாக நாம ஆட்சி அதிகாரத்திலிருந்து வெளியேற்றப்பட்டோம். அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, அனைத்து துன்பக்கூறுகளுமான சாதி ஆட்சி அதிகாரம். நாம பேசுறோம், நம்மளால பேசதான் முடியும், மக்களுக்காக போராடதான் முடியும். சீமான் என்ன பண்ணிட்டாரு, நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணிருச்சு, போராட்டங்கள் தான் முன்னெடுக்க முடியும். மக்களாகி நீங்கள் எங்க கிட்ட அதிகாரத்தை கொடுக்கல. இருந்தோம் 15 வருடங்கள் ஆயிடுச்சு. தெருவா தெருமுறை கூட்டங்கள் போடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். கொள்கை விளக்க தெருமுறை கூட்டம் போடுறது நாம் தமிழர் கட்சி தான். கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் போடுறது நாம் தமிழர் கட்சி தான். கொள்கை ஒன்று வச்சுக்கிட்டு இந்த மண்ணில ஓடுற கட்சியே நாம் தமிழர் கட்சி தான். கொள்கைனா என்ன, கொள்கை தமிழ் பேசுறது கூட அப்படின்னு சொன்னாரு. கொள்கைன்னு கேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு தற்கொலை எல்லாம் கேட்கறாங்க. அந்த 5 தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்களோட பேரெல்லாம் கேட்டா அவங்க இல்ல, அவங்களும் தலைவர்கள் தான், ஆனா அவங்க என்ன சொன்னாங்க எனக்கு தெரியாது அப்படின்னு. அதுக்கு நாம் உற்று கவனிக்க வேண்டியது என்ன இருக்குன்னா, முதல் மாநாடு நடத்துனாங்க. முதல் மாநாட்டில் அந்த 5 பேர் தலைவர்கள் சொன்னாங்கல்ல, அந்த 5 பேரை வந்து பெருசா வச்சிருந்தாங்க. அடுத்த மாநாட்டுக்கு அந்த 5 பேர் சின்னதாயிட்டாங்க. அண்ணாவும் கருணாநிதி பெருசாகி போயிட்டாங்க. சாரி, கருணாநிதி இல்லை, எம்ஜிஆர் இல்ல, கருணாநிதி வந்துருவாரு கொஞ்ச நாள்ல. ஏன்னா ஜெயலலிதாவே வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தற்கொலை தமிழகத்துல வந்து யாராவது ஒருத்தர் கருணாநிதியை தூக்கி போட்டுருவாங்க. செங்கோ கிட்டையன் சென்ஸ் மார்க்ஸ் அவர் போனார்ல, அவர் போனது வந்து அந்த 5 பேர்ல ஒருத்தர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிட்டாங்க ஜெயலலிதா. அப்ப இந்த பக்கம் யாராவது திமுக வந்து போகலாம், நாளைக்கு போனாங்கன்னா அதை கருணாநிதி ஆட் ஆயிடுவாரு. சரி, விஜயை பார்த்து ஏன்டா கட்சி ஆரம்பிச்சு நம்ம கேட்டோம்னா, அவர் சொல்லுவாரு, திமுக தீய சக்தி, திமுகவை அடிக்கிறது தான் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அப்படியா, சரிப்பா. அடுத்து என்ன, பாஜக தீய சக்தி, பாஜக எதிராக கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். சரி, திமுக தீய சக்தி. திமுக கட்சி எதனால் தொடங்கப்பட்டது, யாரால் தொடங்கப்பட்டது? திமுக கட்சி பெரியார் இருக்காருல்ல, பெரியார் அவரு தம்பி சொன்ன மாதிரி மணியம்மை அவர்களை இளம் பெண்ணா இருக்கும்போது, அவர் முதியவரா இருக்கும்போது திருமணம் பண்ணதுல அண்ணாக்கு கருத்து வேறுபாடு வந்து வெளியே வந்து திமுகங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. சரி, திமுகங்கிற ஒரு கட்சி அதன் பிறகு 12 காலமாக தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சிருக்கு. அவங்க சிறப்பான ஆட்சி கொடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சு திமுக எதிர்க்க தேவையில்லை. அப்படின்னா அவங்க ஆட்சி நல்ல ஆட்சி கொடுக்கல. அது யார் தொடங்கினாங்க, அண்ணா தொடங்கினாரு.
யாரை விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு? திமுக அழிக்கிறதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப எதுக்கு நமக்கு அண்ணா? எந்த கட்சியை அழிக்கிறதுக்கு நாம கட்சி தொடங்கணுமோ அந்த கட்சியை தூக்கி தலைவரை தூக்கி கொள்கை தலைவராக போட்டுட்டாரு. ஒரு கொள்கை தெளிவே கிடையாது. வெறும் வாட்ஸ்அப் செய்தி பார்த்துட்டு வெறும் பாட்டை மட்டும் கேட்டுட்டு இவர் சொல்றாங்கல்ல ஏர்போர்ட் சீட்டு நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து துண்டிச்சிட்டுன்னு நம்ம 12 காலமா வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அவர் எழுதி கொடுக்குறோம், தப்பா எழுதி கொடுத்துருவோம். எழுதி கொடுத்துட்டா படிச்சிருவாரு. மதில் மேல் பூனை படிக்கிறதுக்குள்ள பூனை மேல் மதில் படிப்பாரு. இந்த மாதிரிலாம் படிச்சுட்டு இருப்பாரு. சரி, இவர் என்னெல்லாம் பண்ணுவாருன்னு பார்த்தா ஏர்போர்ட் சீட் எடுத்து வந்துட்டாரு. ஏர்போர்ட் சீட் எடுத்து வந்தோன்னா எனக்கு என்ன ஞாபகம் வந்துருச்சுன்னா, நம்ம சாட்டை சொன்ன மாதிரி வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம்மா. அவரு 12 காலமா இவர் சினிமா துறையில நீங்க விஜய் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரி புரட்சி வரிகளை பாடி அரசியலுக்கு வந்துட்டாரு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. அவர் இப்ப நடிக்கிற ஒவ்வொரு படத்துலையுமே ஐட்டம் சாங்னு ஒன்று இருக்கும். பெண்கள் அவரை எந்த அளவுக்கு மதிக்கிறாரு, கண்ணியமா பாக்குறாருன்னு அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு படம் கூட ஐட்டம் சாங் இல்லாம இருக்காது. பெண்கள் ஆடையோட ஆட வச்சு அதுல வருமான ஈட்டம் தான் அவங்களோட திரைத்துறை சாதனை. நம்ம கன்னியாகுமரியில வளங்களை கொள்ளையடிக்கிறாங்க, காடு மலைகளை அழிக்கிறாங்க, கடல் வளத்தை கொள்ளையடிக்கிறாங்க, நில வளத்தை கொள்ளையடிக்கிறாங்க. தமிழர்களுக்கு எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் அழிச்சு ஒழிக்க போற கடைசி சூழல்ல நம்ம சீமானந்தன் அவர்கள் இந்த தமிழ் தேசியத்தின் தேவையை நமக்கு கற்பிச்சிருக்கார். 2009க்கு முன்னாடி நானும் கல்லூரியில் படிக்கும் போது முதல் நாள் விஜயோட படத்தை பார்த்தவன், படத்தை பேப்பர் எல்லாம் கிழிச்சிட்டு போய் பறக்க விட்டவன் தான். ஆனா ஒரு இனம் அழித்து ஒழிக்கப்பட்டிருக்குல்ல. நான் வழக்கறிஞர் படிச்சு முடிச்சிருக்கேன். 2019 போய் சேர்ந்தேன். 2021 முடிச்சிருக்கணும். கொரோனா வந்துருச்சு, கொஞ்சம் காலம் தள்ளி போகுது. எல்லா பாட புத்தகத்தையும் நான் படிச்சு முடிச்சிட்டேன், பாஸ் ஆயிட்டேன். இந்த பப்ளிக் இன்டர்நேஷனல் லான்னு ஒரு லா இருக்கு. அந்த புத்தகத்தை எடுத்தா எனக்கு எங்கிருந்து தான் வருமோ அந்த வெறுப்பு எனக்கு அந்த புத்தகத்தை திறக்கவே விடலை. என்ன வெறுப்புன்னு பாக்குறீங்களா? அந்த புத்தகத்தோட கடைசி பக்கத்துல வேர்ல்டு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் போட்டு 4வது இடத்துல LTTE போட்டு வச்சிருந்தாங்க. அப்போ உலகம் வந்து என் மேதகு பிரபாகரன் அவர்களையும் தமிழக விடுதலை புலிகளையும் இன்னும் தீவிரவாத இயக்கமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது. அது ஏன்? ஒரு நாடு அமையணும்னா, இப்ப தெற்காசியா இருக்கு, தெற்காசியத்துல ஒரு நாடு அமையணும்னா அதற்கு சில நாடுகள் ஒத்துழைப்பு தரணும். ஒரு நாடு அறிவிக்கிறதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்னா, பவுண்டரி, ஒரு நாட்டோட வரைபடம் வேணும். அந்த நாட்டுக்கு என்ன ஒரு கவர்மெண்ட் வேணும், ஒரு நாட்டுக்கு ஒரு அரசு வேணும், மிலிட்டரி வேணும், போலீஸ் வேணும், கோர்ட் வேணும், கான்ஸ்டிடியூஷன் வேணும், சட்டங்கள் வேணும். இவ்வளவும் இருந்தால் ஒரு நாடு உலக நாடுகள் மத்தியில ஒரு நாடாக அங்கீகரிக்கப்படும். அது எப்படி அங்கீகரிக்கப்படும்னா, மற்ற நாடுகள் அதை ரெகக்னைஸ் பண்ணணும். அப்ப இது எல்லாமே செஞ்சுட்டார் தலைவர். தமிழகத்துல நீங்க மருத்துவமனை கட்டிட்டாரு, பள்ளிகள் கட்டிட்டாரு, கல்லூரிகள் கட்டிட்டாரு, காவல்துறை கட்டிட்டாரு. ஒரு நாடு தேவையான அனைத்தும் தலைவர். வான்படை முதற்கொண்டு முப்படையும் கட்டி எழுப்பிட்டாரு. தமிழர்கள் ஒரு நாடு பிறந்துருச்சு. அது உலக நாடுகளால் அங்கீகரிக்கப்படல. அவ்வளவுதான். தலைவர் ஒண்ணும், விடுதலை புலிகள் ஒண்ணும் தீவிரவாத அமைப்பு கிடையாது, விடுதலை போராட்ட அமைப்பு. ஒவ்வொரு மனிதனுக்கும் சுவாசிக்கும் காற்று போல சுதந்திரம் மிக முக்கியமானது. சுதந்திரம் இல்லாத வாழ்வு பிணத்திற்கு சமம். 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை காட்டிலும் ஒரு நொடியேனும் சுதந்திர சாவு மேலானது என்கிறார். அப்ப சுதந்திர ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு தேவை? நாடு நம்மளுக்கு ஒண்டி பிழைக்க வந்தவன் நாட்டை கவர்ந்துட்டு நம்மள வந்து கடலோர பகுதியில் தள்ளி நிலமற்ற அகதிகளாக்கிட்டான். அப்ப நாடு ஏன் பிறக்கல? அப்ப
இந்தியா அதற்கு கை கொடுக்கல. அவ்வளவுதான். வங்கதேசம் ஒரு நாடு பிறப்பதற்கு, பாகிஸ்தானிடம் சண்டை போட்டு வங்கதேசம் ஒரு நாடு பிறப்பதற்கு இந்தியா காரணமாக இருந்தது. ஆனால் தமிழருக்கு என்ற ஒரு நாடு அமைய இந்தியா ஏன் கவனம் செலுத்தவில்லை? தமிழருக்கு ஒரு நாடு அமைஞ்சிடக்கூடாது. உலக வல்லாதிக்க நாடுகளில் பல நாடுகள் இருக்கிறது. ஒருவேளை தமிழீழத்தில் மேதகு பிரபாகரன் அவர்கள் அதிபராக ஆகியிருந்தால் உலக வல்லாதிக்க நாடுகளுக்கு இணையாக சிம்ம சொப்பனமாக தலைவர் பிரபாகரன் அவர்களும் தமிழீழ விடுதலை புலிகளும் தமிழீழமும் மாறி நின்று இருக்கும். உலக வரைபடத்தில் சைனாவாவுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி கடல் வழி வர்த்தகத்துல இவர்களை மீறிதான் நீங்க உள்ள கட்டாயத்துல அவர்களை தடுத்துட்டாங்க. இப்ப நம்ம மீனவர்கள் தாக்கப்படுறாங்க. நம்ம மீனவர்கள் 850 பேர் கொன்றொழிக்கப்பட்டிருக்காங்க. யாரால? சிங்கள கடற்படையால. ஏன் சிங்கள கடற்படையினர் ஒருவர் கூட நம்ம இந்திய ராணுவத்தால் கொல்லப்படல? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? தம்பி சொன்னால 3000 கொடுத்துட்டாங்க. 3000த்துல என்ன பண்ண முடியும்? ஒரு அரிசி மூட்டை 1800. நாம எல்லாம் பண்டிகை கொண்டாட முடியும் அப்படின்னு சொன்னாப்ல, அது தப்பு. யோசிச்சாலும் சரி தப்பு. அவன் எந்த தைரியத்துல 3000 கொடுக்குறான்? 3000 வாங்கிட்டு போனா அந்த டாஸ்மார்க்ல வந்து அப்படியே அந்த 3000 கொடுத்துட்டு போயிடுவான். கல்லா கட்டது யாருக்கு? எவன் வச்சிருக்கான்? பீட் ஃபேக்டரி எவன் வச்சிருக்கான்? இந்த திராவிட திருமாவளவன் தான். இந்த திராவிட திருமாவளவன் தான் பீட் ஃபேக்டரி பூரா வச்சிருக்கான். பணத்தை இந்த பக்கம் கொடுத்து இந்த பக்கம் வாங்கிடுவான். சொன்னார்ல தம்பி, வீரன் உள்ள போனா என் அழகு முத்துக்கோன் வீரன் இல்ல, மருதநாயகி கான்சாகிக்கும் வீரன் இல்ல, வேலுநாச்சியார் வீரன் இல்ல, மருதபாண்டியர் வீரன் இல்ல, தீரன் சின்னமலை வீரன் இல்ல. உள்ள போனான் பாத்தியா வீரன், அவன் தானே வீரன் சொன்னார் தம்பி. அது உண்மைதான். நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா பார்த்து இருக்கலாம். நடுரோட்ல விட்டு படுத்துட்டு இருந்தாரு. அந்த அம்மாக்கு எவ்வளவு வலிக்கும்? தான் பையன் குடிச்சுட்டு தலை நிற்க முடியாத போதையில நடுரோட்ல படுத்து கிடக்கிறானே, அந்த அம்மாக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும்? இந்த பொங்கல் பண்டிகை போனுச்சுல, சேலம் மண்டலம் தமிழ்நாட்டில் எதுல பெருமைப்பட்டுக்கலாம்? நம்ம 2வது இடம் டாஸ்மார்க்ல சாப்பிட்டு எவ்வளவு அவ்வளவு தள்ளிப்பட்டிருக்கோம். போதை போதை கஞ்சா பழக்கம் சிறிதும் இல்லை. தினமும் வீடியோ வருது. கஞ்சா அடிச்சு கட்டி எடுத்துட்டு படிக்கிற வயசுல சரியான பாடத்தை கொடுக்கலன்னா, ஒரு ஆட்சி கொடுக்கலன்னா இப்படிதான். இந்த அவல நிலையெல்லாம் போகணும்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்ன விவசாயி. இறுதியாக சில புரட்சி மணிகள் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. நம்ம தம்பிகள் வந்து அதிகமா பேசுறாரு. சதீசவெல்லாம் தன் திறமைக்கு மீறி அதிகமா அவர் பேசுறதில்லை. ஏதோ அவருக்கு வந்து ஒரு 2வது கூட்டமோ 3வது கூட்டமோ தான். இவ்வளவு சிறப்பா பேசியிருக்காரு. எல்லா தகவலும் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. இதுக்கு மேல கொடுக்க வேண்டிய தகவல்கள் ஒன்றும் இல்லை. அவர் சொன்னதை கேட்டிருந்தாலும் உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அந்த அளவு தகவல் கொடுத்துட்டாரு. இருந்தாலும் என் பாட்டன் எழுதிய புரட்சி வரிகளை உங்களிடம் சொல்லிட்டு நாங்கள் விடைபெறுறேன். தமிழன் தமிழ் மொழிக்காக எதையும் செய்யலாம். கொலைவாளினை எடுடா மிக கொடியோர் செயல் அறவே, குகைவாள் ஒரு புலியே உயர் குணமேறிய தமிழா, பண்ண பலகால பச்சை கொடுவதை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரா விடுதலைங்கிறான். நறுக்குவம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று மோசறிவார். குறுக்கே முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி குழுவோடு போயிட்டு கொட்டனா முரசங்கிறான். அந்த அயலார் யாரு? அந்த அயலார் யாருன்னு புரிஞ்சுக்கணும். இந்த திராவிடர்கள் தான் அந்த அயலார். முதல்ல நம்ம சுதந்திரம் பெறதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் அயலார். அவங்க சுதந்திரம் பெற்றுட்டோம். அந்த ஆங்கிலேயர்கள் சுதந்திரம் பெற்று இந்த திராவிட திருவாரூரத்தை நம்ம சுதந்திரத்தை இழந்துட்டோம். அருமையா வாழ்ந்துட்டு இருக்கோம்.
நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் என்று முரசறைவாய் இந்த அயலாராய்ச்சி கூண்டோடு போயிட்டு கொட்டலாம் முரசகிறான் சோழையும் நரிப்புக விடமாட்டோம் நாம் தமிழர் நாம் அலை மாக்கடல் நிலம் வானில் ஒரு அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உன் அதிகாரம் நிறுவுவாய். அதிகாரம் மிக வலிமையானது, முன்னரே கூறியது போல அந்த அதிகாரத்தை நாம கைப்பற்றணும். தமிழர் நாடு தமிழருக்கு, தமிழ் மண்ணில் வாழும் அனைத்து மக்களுக்கும் நல்ல ஆட்சி அமைந்திட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி. அனைத்து மொழி பேசும் மக்களும் கூடி வாழ்வோம். எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். மாற்றம் ஒன்று இந்த மண்ணில் மாறாதது. மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர இந்த உலகத்தில் அனைத்தும் மாறக்கூடியது. பசி பஞ்சமற்ற, ஊழல் லஞ்சமற்ற, சாதி இழிவு தீண்டாமையற்ற, அனைவருக்கும் கல்விக்கேற்ற வேலை, அனைவருக்கும் இலவசமான மருத்துவம், இதை கிடைக்கணும்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி. இறுதியா ஒரு தகவல் சொல்லிக்கிறேன். ஜெர்மனின்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாடு 45% டாக்ஸ் போடுது. அங்க வேலை செய்யற ஒவ்வொருத்தையும் 45% டாக்ஸ் போடுது. அந்த 45% டாக்ஸ்ல அந்த குழந்தைகளுக்கு, அங்க படிக்க குழந்தைகளுக்கு கல்வி இலவசம், மருத்துவம் அனைவருக்கும் இலவசம், மின்சாரம் இலவசம், தூய காற்று எல்லாருக்கும் இலவசம் கிடைக்கும். அவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்கான். மீதி இருக்கிற 55% பணத்தை அவங்க செலவு செய்ய முடியாம கையில் வச்சிருப்பாங்க. நாம கட்டுற டாக்ஸ் என்னவா நமக்கு திரும்பி வருதுங்கிறத நீங்க யோசிங்க. மறப்பது மக்களின் இயல்பு, அதை நினைவு கூறுவது போராளியின் கடமை. இந்த மண்ணில் தூய ஆட்சி மலர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி. நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க. தலைவர் பிரபாகரன் அவர்கள். சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்திய ஆதி தீபக் அவர்களுக்கு பரிசு வாழ்த்துகள். அடுத்ததாக சிற்றுரை ஆற்ற வருகிறார் தெற்கு தொகுதி மண்டல செயலாளர்